ஓம் சாந்தி 17/9/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அபூமலை அனைத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலம். சுயம் பகவான் இங்கிருந்துதான் அனைவருக்கும் சத்கதி கொடுத்திருக்கிறார் என்ற இந்த ரகசியத்தை அனைவருக்கும் சொல்லுங்கள். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் இங்கு கூட்டம் கூடிவிடும். பதில்: தந்தை எந்த ராஜயோகத்தை கற்பித்திருந்தாரோ அதை இப்போது மீண்டும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சர்வவியாபி அல்ல என்ற இந்த முக்கியமான விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா இச்சமயம் அபுமலையில் வந்து உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய ஜட நினைவு சின்னமாக தில்வாலா கோவிலும் இருக்கிறது. ஆதிதேவன் இங்கு சைத்தன்யமாக, அதாவது உயிரோட்டமாக அமர்ந்திருக்கிறார். இது சைத்தன்ய தில்வாலா கோவில் ஆகும். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அபுமலைக்கு மகிமை ஏற்பட்டுவிடும். மேலும் இங்கே கூட்டம் கூடிவிடும். அபுமலையின் பெயர் புகழடைந்து விட்டது என்றால் இங்கே நிறைய பேர் வந்து விடுவார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு இங்கு யோகம் கற்பிக்கப்பட்டது. மற்ற அனைத்து இடங்களில் தானாகவே கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக் கொடுக்க தந்தை இருப்பதில்லை. ஒருவர் மற்றவருக்கு தாங்களாகவே கற்பிக்கிறார்கள். இங்கோ தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறதல்லவா? சிவபாபா நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தந்தை நமக்கு யோகா கற்பிக்கிறார் அப்படின்னா நமக்கு அவர் சேவை செய்துட்டு இருக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நமக்கு சொல்கிறார். அதாவது எந்த தந்தை இவருக்குள் வீற்றிருக்கிறாரோ அவரை நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. நிறைய குழந்தைகளுக்கு சிவபாபா பிரம்மாவின் உடல் மூலம் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயமே இல்லை. ஒருவேளை முழுமையாக நிச்சயம் இருந்தது என்றால் மிகவும் அன்பாக பாபாவை நினைவு செய்து செய்து தனக்குள் சக்தியை நிரப்பிக் கொள்வார்கள். நிறைய சேவை செய்வார்கள். ஏனென்றால் முழு உலகத்தையும் தூய்மையாக்க வேண்டும் அல்லவா? யோகத்திலும் குறைவாக இருக்கிறார்கள், ஞானத்திலும் குறைவாக இருக்கிறார்கள். கேட்கிறார்கள், ஆனால் தாரணை ஆகுவதில்லை. தாரணை ஆகிறது என்றால் பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைப்பார்கள். அதாவது பாபா எந்த அர்த்தத்துல புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நிறைய பேருக்கு முழுமையாக நிச்சயமே இருக்கிறது இல்லை. அதாவது சிவபாபா பகவான் இந்த பிரம்மா மூலமாக சொல்லிட்டு இருக்கிறார், இந்த விஷயத்துல நிச்சயமே இல்லை. ஆகையால யோகாவும் செய்யறதில்ல, ஞானத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறது இல்லை. கேட்குறாங்க, ஆனா தாரணை ஆகிறது இல்லை. அப்போ நிச்சயம் இருந்தால்தான் தாரணை செய்வாங்க. அன்பாக பாபாவை நினைவு செய்து செய்து சக்தியை நிரப்பிப்பாங்க. நிறைய சேவையும் செய்வாங்க. ஆக எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது நிச்சயம். அடுத்தது பாபா, உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாநாடு ஆகியவற்றை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் சாந்தி நிலவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது, எந்த விதத்தில் உருவானது என்பது பற்றி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. உலகத்தில் சுகம் சாந்தியின் ஸ்தாபனை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பாபா வந்துவிட்டார் என்பதையோ குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். எங்கிருந்து அழைப்பு வருகிறதோ அங்கே சென்று நீங்கள் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது என்பதை புரிய வையுங்கள். மேலும் அபுமலை அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தஸ்தலம். இங்குதான் பாபா உலகத்திற்கு சத்கதி அளித்து கொண்டிருக்கிறார் என்று புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகிறார்.
குழந்தைகளாகிய நீங்கள் அபூமலையின் மிக உயர்ந்த மகிமை செய்து புரிய வைக்க வேண்டும். உலகத்தில் சாந்தியோ இவர்களுடைய, அதாவது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் இருந்தது. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்று புரிய வையுங்கள். அபுமலையில்தான் பாபா வந்து முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கியிருக்கிறார், சத்கதி அளித்திருக்கிறார். அபு அனைத்திலும் பெரிய தீர்த்த ஸ்தலம் என்பதை புரிய வையுங்கள். அனைத்து தர்மத்தினருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரு பாபா மட்டும்தான். இதுபோல் அபுமலை பற்றி நீங்கள் நிறைய மகிமை செய்ய முடியும். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். பெரிய மகாரதிகளாக, மியூசியம் போன்றவற்றை பராமரிப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சரியான முறையில் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார்களா இல்லையா என்பதை பாபாவோ அறிந்திருக்கிறார் அல்லவா? பாபா அனைத்தையும் அறிந்திருக்கிறார். யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார். அதாவது யார் யார் முயற்சி செய்கிறார்கள், என்ன பதவி பெறுவார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும். ஒருவேளை அவர்கள் இந்த நேரத்தில் இறந்துவிட்டால் எந்த ஒரு பதவியும் அடைய முடியாது. நினைவு யாத்திரையின் உழைப்பை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அதாவது நீங்க யாராக இருந்தாலோ, எங்க இருந்தாலோ, நீங்க என்ன செய்றீங்க, என்ன முயற்சி செய்றீங்க, எவ்வளோ பாபாவை நினைக்கிறீங்க, எப்படியெல்லாம் ஞானத்தை புரிய வைக்கிறீங்க, இதெல்லாமே பாபாவுக்கு தெரியும் அப்படின்றார். ஆகையால பாபாவுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியும். சப்போஸ் இவங்க சரீரத்தை விட்டால் கண்டிப்பா இவங்க உயர்ந்த பதவி அடைய மாட்டாங்கன்றது கூட பாபாவுக்கு தெரியும். அடைய முடியாது அப்படின்றார். ஏன்னா யோகத்தினுடைய உழைப்பை பற்றி அவங்களுக்கு தெரியாதே. யோகாவே செய்யறது இல்லையே. ஆகையால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றார். பாபா ஞானத்தை பம்ப் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது புத்தியில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். உலகம் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளுமா என்ன? சிவ்பாபா சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதின் மூலம் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது என்று மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அவ்வளவுதான். அப்போது அவர்களும், சிவ்பாபா, நாங்களும் உங்களுடைய குழந்தைகள், உங்களிடமிருந்து அவசியம் ஆஸ்தியை அடைவோம் என்று சொல்வார்கள். அவ்வளவுதான். படகு கரை சேர்ந்தது. இப்படி பாவனையோடு நீங்கள் சொன்னால் பாருங்கள் எவ்வளவு பலன் கிடைக்கிறது என்று. அதாவது நீங்க புரிய வைக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க அன்பா சொன்னால், பாவனையாக சொன்னால் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நாங்களும் குழந்தைகள் தானே, நாங்களும் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க படகு கரை சேர்ந்துடும் இல்லையா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறார். இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரம் என்று இப்போது பாபா புரிய வைத்திருக்கிறார். சுயம் தந்தை மனிதர்களை தேவதையாக ஆக்குவதற்காக, படிப்பு சொல்லித் தருவதற்காக வந்திருக்கிறார். இதில் அவசியம் தூய்மையாக வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். மற்றபடி அதிருஷ்டத்தில் இருந்தால் பார்க்கலாம் என்று இருந்துவிடக் கூடாது. முயற்சி செய்பவர்கள் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். அவர்களோ முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை ஃபெயில் ஆகிவிட்டால் அப்போது சொல்வார்கள், அதிருஷ்டத்தில் எது இருந்ததோ அது நடந்தது என்று. அதாவது உதாரணத்திற்கு மாணவர்கள் படிக்கும் போது அதிருஷ்டத்துல இருந்தால் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு படிக்காம இருந்தால் என்ன ஆகும்? மாணவர்கள் முயற்சி செய்யணும், படிக்கணும். அதுக்கப்புறம் மார்க் கம்மியா கிடைச்சது, இல்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அப்போ வேணா சொல்லலாம். என் அதிருஷ்டத்துல என்ன இருந்ததோ அது நடந்தது அப்படின்னு சொல்லி. ஆகையால டிராமாவில் இருந்தால், அதிருஷ்டத்தில் இருந்தால் இதெல்லாம் நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடாது.
முயற்சி தான் செய்யணும். நடந்து முடிந்த பிறகுதான் என்னுடைய அதிர்ஷ்டத்துல என்ன இருந்ததோ அது கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே சொல்லக்கூடாது அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். எது அதிர்ஷ்டத்தில் இருக்குமோ அது நடக்கும் என்று ஒருபோதும் யோசிக்க கூடாது. புத்திசாலிகளாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானத்தை கேட்டு அதை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். நினைவின் கூர்மையை தாரணை செய்து பிறகு சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் மகான் தீர்த்த ஸ்தலமாகிய அபுமலையின் மகிமையை சொல்ல வேண்டும். வரதானம். ஒரு பாபா என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய உண்மையான யோகி, உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் வாயினால் அல்லது மனதினால் அடிக்கடி பாபா என்ற வார்த்தையை சொல்கிறீர்கள். நீங்கள் குழந்தைகள், எனவே பாபா என்ற வார்த்தை நினைவிற்கு வருவது அல்லது யோசிப்பதுதான் யோகம். மேலும் வாயினால் அடிக்கடி பாபா இப்படி கூறினார், பாபா இப்படி கூறினார் என்று சொல்வதுதான் சேவை. ஆனால் இந்த பாபா என்ற வார்த்தையை சிலர் இதயபூர்வமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் நாலேஜ் அல்லது புத்தி மூலமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதயபூர்வமாக சொல்வது அப்படின்னா உணர்ந்து அனுபவித்து சொல்வது. நாலேஜுடைய ஆதாரத்துல அல்லது புத்தி மூலமாக சொல்வது அப்படின்னா, ஆமா நான் ஆத்மா, ஆத்மாவுடைய தந்தை பாபா, அந்த நாலேஜ் அல்லது ஞானத்தினுடைய ஆதாரத்துல சொல்வது. யார் இதயபூர்வமாக சொல்கிறார்களோ அவர்களுடைய இதயத்தில் சதா உடனடி பலனாக குஷி மற்றும் சக்தி கிடைக்கிறது. அதுவே புத்தியினால் சொல்பவர்களுக்கு பேசும் நேரத்தில் குஷி இருக்கும், சதா காலத்தினுடைய குஷி இருக்காது. ஸ்லோகன். பரமாத்மா என்ற ஒளியின் மீது சமர்ப்பணம் ஆகக்கூடியவர்கள்தான் உண்மையான விட்டில் பூச்சிகள். இன்றைய அவ்வியக்த சமிகை. ஒரு உயர்ந்த கர்மம் செய்ததற்கான 100 மடங்கு பலன் உங்கள் முன்பு அவசியம் வரும். ஆனால் நீங்கள் அல்ப காலத்தின் ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவர் ஆகுங்கள். அதாவது நீங்க ஒரு நல்ல கர்மா செய்தீங்கன்னா அதற்கான பலன் 100 மடங்கு பலன், நல்ல பலன் கண்டிப்பா உங்க முன்னாடி வரும். ஆனால் நீங்க அதை ஏத்துக்க கூடாது. இது அல்பகால பலன். இந்த அல்ப காலத்தின் ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவர் ஆகுங்க அப்படின்றார். ஆசை நல்ல கர்மத்தை முடித்து விடுகிறது. ஆசை இருந்ததுன்னா அது நல்ல கர்மா செய்ய விடாது. ஆசை சுத்த தன்மையை முடித்து விடுகிறது. மேலும் சுத்த தன்மைக்கு பதிலாக யோசிப்பவர்களாக ஆக்கிவிடுகிறது. எனவே இதன் ஞானத்தை அறியாதவர் ஆகிவிடுங்கள். அதாவது சுத்த தன்மையை விட்டுட்டு யோசிக்கக்கூடியவர்களாக ஆயிடக்கூடாது. ஆகையால யோசிப்பது என்றால் என்ன, அந்த ஞானத்தை அறியாதவர் ஆயிடுங்க. சுத்த தன்மையில இருங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. மனது என்றும்
மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே மனதின் ஆசை இதுதான் மனதின் ஆசை இதுதான்